காதலிச்சிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அப்பா கிட்ட சொன்னே தெரியுமா? அப்பா ஒத்துக்கிட்டாடி. நீ எந்த பிரச்சனையும் கிடையாது பாத்துக்க. உனக்கு தெரியுமா அந்த கார்த்தி பையர்க்கறால உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை மட்டும் நீ கட்டிக்கிட்டேன்னா காலம் முழுக்க நல்லா இருக்கலாம். நான் பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துருக்க மாட்டேன் பாத்துக்க. ஆனா நீ பாத்திருக்கேல ரொம்ப சூப்பர் மாப்பிளைய பாத்துருக்கடி. அது மட்டும் இல்ல அவங்க அம்மாங்க குடும்பம் ரொம்ப நல்லவங்க பாத்துக்க. நமக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நல்ல மருமகள் நடந்துக்கணும். கார்த்தி நிலந்து காலேஜ் வர மாட்டான் பாத்துக்க. நீ கல்யாண வேலை ஆரம்பிக்கிறதுல நல்லா பாத்துக்கங்க. கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி அவங்க கூட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லாம் கிடையாது பாத்துக்க. கார்த்திக்கு நல்ல வயசாயி பாத்துக்க. 25 வயசாச்சு. அவன் அரியர் வச்சு அந்த கிளாஸ்க்குள்ளே உட்காந்து கிடந்தானாமா. நீ அவன் பெயில் ஆயிட்டானு நினைக்காத சத்தியா. அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்குது. நிறைய ஆபீஸ் வச்சிருக்காங்க பாத்துக்க. அதுல ஒரு ஆபீஸ் புடிச்சு பார்த்தா கூட கோடி கணக்குல அவன் சம்பாதிப்பான் பாத்துக்க. உன்னை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டி. போ கிளம்பு. தெரியுமா நான் காலேஜ் கிளம்புறேன். இவங்களா? அட இவங்க பக்கத்துல வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆனா நம்ம வீட்ல இருக்க சூழ்நிலை நினைச்சு பார்க்க மாட்டோமே. இவங்கள்ட்ட பேசாம இருக்க முடியல. வேணாம், பேசினா நம்மளே பிரச்சனையை உண்டு பண்ண மாதிரி. சத்யா, நீ எப்போ வந்த? என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிக்கிறல நீ. ஏமா ஏன் இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்கு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? சத்யா, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. உன் மனசுல நான் இல்லையா? இல்ல, என் மனசுல யாரும் கிடையாது. விட்டுருங்க. சத்யா, என்ன இந்த பையன் கூட பேசிட்டு இருக்கற? யார் இந்த பையன்? அது ரோட்ல அட்ரஸ் கேக்க வந்தாங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சத்யா, ரோட்ல அட்ரஸ் கேட்க வந்தவனா? என்ன சத்யா இப்படி சொல்லிட்ட? பின்ன எப்படி சொல்லணும்? ஒரு பொட்ட பிள்ளை ரோட்ல தனியா நிக்க முடியல. இந்த பாரு, அந்த பிள்ளைய என் மவனுக்கு பேசி முடிச்சிருக்கோம் பாத்துக்க. ஊர்ல இருந்து இந்த குட்டையை கலப்பலான்னு வந்தீங்க எவனாச்சும் காலையில எல்லாம் வெட்டி போட்டு புடிங்க பாத்துக்க. என் மகன் காத்தி தெரியுமா? காத்தி இந்த பிள்ளைய அவனும் லவ் பண்றாங்க பாத்துக்க. அவர் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால தேவையில்லாத விஷயம்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நீ வரப்ப என்ன பண்ணிட்டு நானும் கவனிச்சேன். நீ அட்ரஸ் கேட்க வந்த மாதிரிலாம் தெரியல. சத்யா, உன்னைய பத்தி எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி பயலுகளை சும்மா இருக்க மாட்டானுங்க. எங்கிட்ட இருந்தா மனசை கெடுக்கலான்னு வந்துருவானுங்க. அதனால அமைதியா நீ இருக்கணும். யார்ட்டி பேசக்கூடாது ரோட்ல. என்ன நீ வாட்டு காலேஜ் கிளம்பு. சத்யா, அவங்க சொல்றதுல உண்மையா? ஏய், உண்மை இல்லாம என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவளை என் மகனுக்கு பேசி முடிச்சிட்டேன்னு சொல்றோம்ல. நீ ரோட்ல பார்த்து பேசுறவெல்லாம் வச்சுக்க கூடாது. நீ சத்தியாட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாது நினைச்சியா? வரப்பே பேசுறது எல்லாத்தையும் கேட்டேன். அவளை விரும்புறேன்னு மட்டும் பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க. அவ்வளவுதான் பாத்துக்க. என் மகனை பத்தி உனக்கு தெரியுமா? சத்யா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னால ஏத்துக்கவே முடியல சத்யா. எனக்கு அழுகியா வருது. ஏ தம்பி, என்னாச்சுப்பா? ஏன் ரோட்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைனே. நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேற கவியத்தை கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னு அவனு கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட அம்மா வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அவளுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா என் மனசு சொல்லுது அவளுக்கு என் மேல காதல் இருக்குன்னு. ஏப்பா, அப்படி காதல் இருக்க பிள்ளை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு ஓகே சொல்லணும்? அதுதானே என்னன்னு எனக்கு தெரியல. நீ கவலைப்படாத. அவளை உண்மையா காதலிச்சிருந்தனா அவன் உன்கிட்ட உண்மையிலே வந்து சேருவா. என்ன எதையும் நினைச்சு வருத்தப்படாம படிப்புல கவனத்தை செலுத்தி பாப்போ. ஏடி, நானும் கிளாஸ்க்குள்ள வந்ததிலிருந்து பாத்துட்டு இருக்கேன். கிளாஸ் நடக்கிறப்பயும் அழுகிற, முடிச்சதுக்கு அப்புறமா அழுதுட்டே தான் இருக்கிற. நான் கவனிக்கலன்னு நினைக்காத. நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எதுக்காகடி அழுகுற? ஒண்ணும் இல்லடி. என் பிரச்சனையை சொன்னா மட்டும் யாரு தீர்த்து வைக்க போற சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எதுக்கு இருக்கிறாங்க? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. ஒண்ணும் இல்லடி. முதல் நாளே நான் காலேஜ் வரப்போ ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையனை இப்ப வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. என் மனசுக்குள்ள அந்த பையன் தான் இருக்கிறான். ஆனா ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் என்ன வம்பிழுத்துட்டே இருப்பான். அவன் பேரு கார்த்தி. ஆனா அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சு தப்பா போய் சொல்லிட்டாங்க வீட்டுல. என் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க அம்மா. இதுல என்னடி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு? உனக்கு பிடிச்ச பையனை போய் சொல்லு. அப்ப அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இல்லடி, நான் சொல்றது புரியுதா? என் அம்மா அப்பாக்கு அவங்க நிறைய பணம் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்களா. என் அம்மாட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கவே என் அம்மா ரொம்ப அழுதுருவாங்க. அவங்க கிட்ட அசிங்கப்படுறதை என்னால பார்க்க முடியாது. சத்யா, நான் உன்னை சொல்லவா? நீ யாரை லவ் பண்றியோ அந்த பையன்கிட்ட ஓப்பனா போய் சொல்லிடு சத்யா. இல்லடி, என்னால முடியவே முடியாது. நான் அந்த கார்த்தியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னால இவங்க வாழ்க்கை வேணா போறத நான் விரும்பல. அந்த கார்த்திங்கிறவே ரொம்ப மோசமானவனா. இவங்களை எது பண்ணிட்டானா போச்சு. சரி, நீ யாரோ ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லல. அந்த பையன் பேர் என்ன? அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க எந்த காலேஜ்னாவது சொல்லு. அவங்க இதே காலேஜ் தாண்டி. என் அண்ணன் எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைப்பான். நீ கவலைப்படாத. என் அண்ணன்ட்ட சொல்லி எப்படியாச்சும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க சொல்றேன்னு. வேணாம் மகி, ஏதாவது பிரச்சனையாயிர போகுது. இந்த காலேஜ்ல அவன் புதுசா தான் சேர்ந்திருக்கிறான். அதான் அவனும் 3rd இயர் தான், புதுசா தான் சேர்ந்திருக்கிறான். அப்படியா? சரி மகி, எதுவும் பிரச்சனை வேணாம் சரியா? நீ பேசாம இருக்கிறதே நல்லது மகி. நான் வரேன். எங்க போற? வா, கிளாஸ்க்குள்ள போலாம். அம்மா, கிளாஸ்ல எல்லாம் வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துட்டோம் டீச்சர். சரி, நான் சொன்ன ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நோட்டை கொஞ்சம் வந்து சப்மிட் பண்ணுங்கம்மா. நான் இப்பயே தீர்த்தி வச்சாதான் அப்புறம் ஈஸியா இருக்கு கொஞ்சம். சத்யா, நான் என்ன பார்த்து சொல்லிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? என்ன யோசனையில உட்கார்ந்து இருக்க? சத்யா, உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க. எந்திரி சத்யா, எந்திரி சத்யா. டீச்சர், என்னங்க டீச்சர்? நான் சொன்னதே காது வாங்காம என்னவா படிக்கிட்டு இருக்கா? உட்கார்ந்து. அதான் படிக்க வந்தா படி